நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ், வாஸ்து கன்சல்டன்ட் அண்ட் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாஸ்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஒரு வீட்டுக்கு டிசைனிங் எப்படி கொடுக்குறோம் வாஸ்துப்படி, இல்லை ஏற்கனவே ஒரு இஷ்யூ இருக்கிற வீட்டை நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து அதை எப்படி சரி செய்து அவங்களுக்கு டிராயிங் மூலிமா எப்படி கொடுக்குறோன்றது ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா சைட்டு நார்த் ஃபேஸிங். ஓகேங்களா, நார்த்தில் ரோடு இருக்குது, சைட்டு தான் சொல்கிறேன், வீடு இல்லை, சைட்டு நார்த் ஃபேஸிங். இதில் இந்த வீட்டுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா கிழக்குலேயும் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, நார்த்லேயும் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. வாஸ்துப்படி தான் கட்டினேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ ஏன் இவங்களுக்கு இந்த இஷ்யூ வருது? ஒன்று, இந்த நார்த்தில் மொத்தமாகவே மூடி கிடக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே ஒரு பாரம், அதனால தான் லோடுன்னு போட்டு நான் ரெட் கலரில் சிம்பிள் கொடுத்துருக்கேன். வீட்டுக்கு வரக்கூடிய எனர்ஜியை மொத்தமாகவே இந்த இடம் பிளாக் பண்ணுது. இந்த இடத்துல செடி வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இது மொத்தமாகவே செடி இருக்குது இவங்க வீட்டில். இந்த செடியெல்லாம் ரிமூவ் பண்ணாதான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். வீட்டு முன்னாடி ஷோக்கு நான் செடி வைக்கிறோன்னு பெரிய பெரிய மரம் வச்சு இவங்களுக்கு எந்த விதமான எனர்ஜியும் வீட்டுக்கு வரலை. ஸோ தட் எல்லாரும் இந்த வீடியோவை பயன்படுத்தி உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீ கன்சல்டேஷனு, இதை பயன்படுத்திக்கங்க. இந்த இடத்துல இருக்கிற மரத்தை அது எந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய நற்பலனை அனுபவித்து மகிழ்ச்சியாக இருங்க. இது பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள். மற்றது ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, என் நம்பர் கூட இதுலேயே இருக்குது பாருங்கள், 9787459968. ஸ்ரீனிவாஸ், பெங்களூர், அஸ்ட்ராலஜர் அண்ட் வாஸ்து கன்சல்டன்ட். தேங்க்யூ.